அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பலாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னார். இந்த எருசலேமில் அலங்கம் நேபுகாத்நேச்சாரை இடிச்சு போட்டான். அது கிமு 586 நடந்தது. அதுல இருந்து நெகேமியா கட்டுறவர்களும் வருஷம் எத்தனை வருஷம் கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வருஷம். 150 வருஷம் இடிக்கப்பட்ட இந்த அலங்கம் கட்டப்படாமலே கிடக்கிறது. இதை கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் யாருக்கும் வரவும் இல்லை. இப்படி இடிக்கப்பட்டு கிடக்கிற இந்த அலங்கத்துக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து மடிவோம் என்கிற சிந்தையிலே யூதர்கள் இருந்து விட்டார். காரணம் எதிர்ப்புகள். ஆலயத்தை கட்ட ஆரம்பித்த பொழுது செருபாபேல் எதிர்ப்பு வந்தது உண்மைதான். அந்த எதிர்ப்பின் மத்தியில் கட்டி முடித்தார்கள். அதன் பிறகு எதிர்ப்புகள் ஓயலங்க. அப்படி எதிர்ப்புகளை பயந்து நமக்கு ஏன் வம்பு என்று கட்டப்படாமலே இருந்தது 150 வருஷம் இந்த அலங்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் நெகேமியாவை அனுப்பினார். அவர்கள் ஆயத்தமா இருந்தால் உள்ள அங்கேயே எழும்பியிருக்கலாம் கட்டுறதுக்கு, கர்த்தர் செய்வார்கள். ஆனால் அப்படி ஆயத்தம் இல்லாமல் சோர்ந்து போயிருந்ததன் விளைவு எங்கே கிட்டத்தட்ட 900 மைலுங்க. பாபிலோன் டு ஜெருசலேம் 900 மைல், 4 மாசம் பிரயாணம். அவ்வளோ தூரத்திலிருந்து கர்த்தர் தேவ மனுஷன் அனுப்பியிருக்கிறார். சில நேரங்களிலே நம்ம அமைதியாக இருந்துட்டாலும் தேவன் அமைதியாக இருக்க மாட்டார். நீங்கள் சோர்ந்து போய் அமைதியாக இருந்துட்டாலும், நமக்கு ஏன் வம்பு இருந்துட்டாலும், நம்மால் ஆகாது, நம்மால் நடக்காது, முடியாது, போதும் கர்த்தாவே என்று நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சரி, தேவன் அமைதியாக இருக்க மாட்டார். நீங்கள் செய்யாத வேலையை இன்னொருவரை கொண்டு செய்து முடிப்பார். என்னானாலும் சரி, தேவ திட்டம், தேவ வேலை நடந்தே தீரும். நீங்க அமைதியா இருந்தாலும் சரி, அவர் அமைதியா இருக்க மாட்டார். உங்களுக்காக அவர் எதையும் செய்து முடிப்பார். நமக்கு நாம் கட்டுகிற வேலையில குடும்பமோ ஊழியமோ வேலைகள் எதுவா இருக்கலாம், கட்டுறதுங்க. அது இவைகளை விமர்சனங்கள் உண்டு, நமக்கு விமர்சனங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட இந்த விமர்சனங்கள், எதிர்ப்புகள் இது இல்லைன்னா நம்ம வேலையே செய்ய மாட்டாங்க, நம்ம அமைதியாகவே இருந்துடுவோம். இந்த எதிர்ப்புகளும் விமர்சனம் வரும்பொழுது தான் ஆண்டவர் நமக்குள்ளே இது எப்படியாக செய்து முடிக்கணும்னு வைராக்கியத்தை கற்றுக் கொடுப்பார். ஆகவே சாத்தானுடைய இந்த வார்த்தைக்கு செவி கூடாம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டி முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.